ஹலோ கைஸ், வெல்கம் டு த நேதாஜி கட். இன்னைக்கு எம்ஐ விசஸ் ஆர்சிபி மேட்சை வந்து பார்த்தோம்னா நம்ம போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனால் நான் மேட்ச் போனால் அது போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இல்லை, அது எல்லாமே ஏரியல் ஷோவாக இருக்கு. ஏன்னா ஆரம்பிச்சதுலேருந்து வாட்டில் போய்கிட்டு இருக்கு. அது நீங்கள் எஸ்பெஷலி ஃபில் சால்ட்டு சாட்னர் ஓவர் பவர் பிளேயில் ஒரு டேக் ஆன் பண்ணுவோம் பாருங்க, 22 ரன்னு. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. ஒன்று ப்ராப்பராக பண்ணலாம். அதாவது ஆர்சிபி சைட்லேருந்து பாசிட்டிவ் பார்த்தா நிறைய இருக்குன்னா, அதாவது ஃபில் சால்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் அடித்தார், சும்மால பட்டாசா அடித்தார். அவர் அடிக்கும் போது இன்னொரு பக்கம் ஆங்கரிங் இன்னிங்ஸ் விராட் கோலி ஆடினாரு. விராட் கோலி ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடும்போது அதுவுமே ரொம்ப நீட்டாக அவர் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப க்ளீன் ஷாட்ஸாக அடிச்சிட்டு இருந்தார். 50 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ண போகும்போது தான் அவுட் ஆனார். அது முடிச்ச உடனே விராட் கோலி அப்படி அவுட் ஆனார். ஸோ அந்த விராட் கோலி இன்னிங்ஸும் ஆர்சிபி டீமே எந்த வகையிலுமே டேமேஜ் பண்ணவே கிடையாது. அடுத்து ரஜத் பட்டிதர் அண்ட் தென் டிம் டேவிட், அந்த மாதிரி அந்த டீமில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் லைன் கட்டி நிற்கிறாங்க, அடி பொழகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா கிளிக் ஆகலை, ரொமாரியோ ஷெப்பர்டு கிளிக் ஆகலை. அவ்வளவு அவங்க ரெண்டு கிளிக் ஆயிருந்தாங்கன்னா இன்னும் மோசமாக முடிஞ்சிருக்கும் எம்ஐக்கு. லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து பாண்டியா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 5 பால் நாங்கள் கரெக்டாக போட்டிருந்தா லாஸ்ட் மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னாரு. பிகாஸ் 27 ரன்ஸில் தோத்துருந்தாங்க. இந்த மேட்சுமே கிட்டத்தட்ட அதே தான். ஒரு 4 பால் அவங்க கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா, யாராவது ஒரு பவுலர் ஒரு பால் அவங்க கரெக்டாக போட்டிருந்தாங்கனாலே போதும். அப்படியும் இல்லையா, அவங்க போட்ட எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே 12, அதில் 1 எல்பி, அதனால 13 எக்ஸ்ட்ராஸ் டோட்டலாக, அதில் 12 வச்சுப்போம். ஏன்னா நோ பால் அண்ட் தென் வைட், அதாவது எக்ஸ்ட்ரா 2 ஓவர் போட்டிருக்காங்க. அந்த 12 ரன் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த டீம் ஆக்சுவலாக 222 அடிச்சாங்க சேஸில், 240 அடிக்கணும். இதுவே நேரத்துக்கு அந்த 12 எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா அவங்க டார்கெட் 228. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு எட்ஜும் இருந்திருக்கும் அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு. இதெல்லாமே சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த டீம் பண்ணது. அந்த மாதிரி விஷயத்தில் தான் எம்ஐ நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் மென்ஷன்டு பிஃபோர், அவங்க 4 கரெக்டான பால் வச்சிருந்தா இன்னைக்கு எம்ஐ வின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ்ல தான் இந்த மேட்ச் போச்சு. ஈவன் போன மேட்சுமே அதே மாதிரி தான் போச்சு. அண்ட் இது எப்படி இருக்குன்னா, ஒரு அனலிட்டிக்ஸாக நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம் சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன், நான் ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட பேட்டிங் அந்த ஆர்டர்லேயே போகலாம். இன்னைக்கு ரஜத் பட்டிதர் ஆன இன்னிங்ஸ் வேற லெவல் இன்னிங்ஸ். அதாவது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ரஜத் பட்டிதர் ஆடினதுல ஸ்ட்ரைக் ரேட் 265. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 பால் ஒரு பவுண்டரியில் இருந்திருக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா அப்படி இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைக் ரேட் வரும். அப்படிங்கும்போது அவர் வேற ஒரு லீக்ல ஆடிட்டு இருக்காரு. யார் வேணா பால் போடட்டும், நான் அடிக்க போறேன். ஸோ 4 பாலுக்கு ஒரு பவுண்டரி, 4 or 6, அந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த லாஜிக்ல இருக்கும்போது தான் அந்த மனுஷன் ஹீஸ் அன்ஸ்டாப்பபிளா இருக்காரு. இது இந்த மேட்ச்ல மட்டும் இல்லை, இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. தட் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் ஆர்சிபி. அண்ட் இது ஏன் வெரி குட் சைன் சொல்றேன்னா, இவர் ஓப்பனிங் மட்டும் ஆடல, மிடில் ஆர்டர். ஸோ மிடில் ஆர்டருங்கும் போது அவரால் ஆங்கரிங்கும் பண்ண முடியுது, அட் த சேம் டைம் அவரால் ஃபயர் அப் ஆக முடியுதுங்கிறது தட் இஸ் அ எக்ஸ்ட்ரா பிளஸ் ஃபார் ஆர்சிபி. ஸோ இதில் என்னன்னா, 2 டீமுமே டிஆர்எஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, மாற்றி தேர்ட் அம்பையர் கிட்ட போய்கிட்டே இருந்தாங்க. அதுலேயே டைம் ரொம்ப தூரம் போச்சு. அண்ட் அலாங் வித் தட் இவங்க வந்து பார்த்தோன்னா பவுன்ஸ் கிளைம் பண்ணுறது, இவங்க வைடு கிளைம் பண்ணுறது பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச் தான் அதிகமான ரிவ்யூ போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இன்னும் இந்த விஷயம் சொல்லணும், இவங்க பேட்டிங் பண்ணும்போது அந்த ரிவ்யூ அதிகம் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க பேட்டிங் பண்ணும்போது, அதாவது ஆர்சிபி பேட்டிங் பண்ணும்போது அதிகமான ரிவ்யூ போச்சு, எம்ஐ பண்ணும்போது அதிகமான ரிவ்யூ போச்சு. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மிச்சல் சாண்ட்னர் இன்னைக்கு எதுக்கு பவர் பிளேல ஓவர் போட வந்தாருன்னு தெரியல. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 22 ரன் போட்டார். அதுக்கு அடுத்து போட்ட ஓவர்ல எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்கலா போனாரு. அதாவது 4 ஓவர் போட்டு 43 ரன் தான் விட்டாரு. அதுல மொதல் ஓவர்ல மட்டும்தான் 22 ரன், பேலன்ஸ் இருக்க ஓவர்ல வெறும் 21 ரன், அதாவது 3 ஓவருக்கு 21 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ எதனால இவருக்கு பவர் பிளேல ஓவர் கொடுத்தாங்கிறது லாஜிக்கே இல்லை. பிகாஸ் இது வரைக்கும் அவர் பவர் பிளேல ஐபிஎல்ல போட்டதும் கிடையாது. அந்த லாஜிக்ல பார்க்கும்போது அந்த ஒரு பிளண்டர் தான் இன்னைக்கு மேட்சை பெருசாக டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க அந்த ஓவரில் 22 ரன், அந்த ஓவர் வேற ஏதாவது ஒரு பேசர் போட்டிருந்தாங்கன்னா, வெதர் ஹர்திக் பாண்டியா அங்கே வந்திருந்தா கூட இட் வில் பி கிரேட் பிளஸ்ன்னு சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி ஒரு பக்கம் இந்த அனலிட்டிக்ஸ் கருமத்தை எல்லாத்தையும் ஓரமாக வைப்போம், சரிங்களா? இது ஓரமாக வச்சுட்டு நம்ம இது டிஆர்எஸ் வச்சு பார்ப்போம், ஓகேவா? 2 டீமும் மாற்றி ரிவ்யூ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அம்பையரை கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு ரிவ்யூஸ் மாற்றி இருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிஆர்எஸ் அண்ட் எக்ஸ்ட்ராஸ் ட்ராமா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல சரி எக்ஸ்ட்ராஸ் நீங்க தான் இப்படி போறீங்கன்னு பார்த்தா அந்த டீமும் அதே மாதிரி தான் மாற்றி அது எம்ஐ பவுலிங்கா இருக்கட்டும் ஆர் ஆர்சிபி பவுலிங்கா இருக்கட்டும், அந்த விஷயத்துல எனக்கு குழப்பமே இல்லை. பிகாஸ் இந்த மேட்சோட ஹை ப்ரெஷர், அந்த இன்டென்ஸ் காட்டினதும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்ல வரேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மேட்ச் நல்லாவே போச்சு. பிகாஸ் ஃபில் சால்ட் ஒரு 70 ரன்ஸ், அண்ட் ரஜத் பட்டிதர் ஒரு 50, விராட் கோலி ஒரு 50, டிம் டேவிட் ஒரு 50, டிம் டேவிட் ஒரு குயிக் ஃபயர். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டீமே ஒரு மாதிரி பேக்கடா ப்ராப்பரா இருந்துச்சு. அண்ட் அப்படியே நம்ம எம்ஐ பேட்டிங் சைடில் வந்தோம்னா, ஓப்பனிங் ரியான் ரிகல்டன் சூப்பராக விளையாண்டார். ரியான் ரிகல்டன் அதர் சைடில் வந்து ரோஹித் சர்மா ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ரிட்டையர் அவுட் ஆனார். சூரியகுமார் யாதவ் உள்ள வந்தார். ஸ்கையோட இன்னிங்ஸ் தான் அந்த டீமில் ஒரு கன்சர்னாக இருந்துச்சு. சரி ஸ்கை இப்படி பொறுமையாக ஆடிட்டு இருக்காரு, ஐ மீன் ஸ்ட்ரைக் ரேட், அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் டீம் எக்ஸ்பெக்ட் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரைக் ரேட் அது பத்தாது, அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு.
அவர் அடுத்து அவுட் ஆனோடனே திலக் வர்மா இன்னைக்கும் பெருசா ஒரு ஃபார்ம்ல இல்லை. அது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த டீம்ல. மிடில் ஆர்டர்ல தேர் இஸ் அ கன்சர்ன். அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்தாரு, அவரால் ட்ரை பண்ணி முடிஞ்சதை பண்ணாரு. கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ், ஷெர்ஃபன் ருதர்ஃபுட். அங்க இருந்து அடி மச்சான் பாருங்க அந்த மனுஷன். ஐயோ, சும்மா சிக்ஸ் எல்லாம் சாதாரணமான இல்லை, எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு கரெக்டா வந்துச்சு. இன்ஃபேக்ட் அவரோட விக்கெட்டை நோ பால் எடுத்தாரு ரொமாரியோ ஷெப்பர்ட். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பால் ஃப்ரீ போடுறாரு, அதுலயுமே கேட்ச் போச்சு. ஆனா லாஸ்ட் ஓவர் ரொமாரியோ ஷெப்பர்ட் போட்ட ஓவர் தான் ஷெர்ஃபன் ருதர்ஃபுட் பிடிச்சி அடிப்பாரு. சரியான பேட்டிங் அது. ஏன்டா இந்த பால்லையாடா ஃபர்ஸ்ட் கேட்ச் அவுட் ஆனான்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சம்மந்தமேல பயங்கரமா டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். அண்ட் ஆல்சோ திஸ் கை ஷெர்ஃபன் ருதர்ஃபுட், ஹீ இஸ் வெரி காம்படிட்டிவ். பிகாஸ் மேட்ச் அவங்க கையிலே கிடையாது. பட் லாஸ்ட் ஓவர்ல அப்படி இருந்து ஒரு ட்ரை போவார் அவர். அதை பார்க்கும்போது ஆக்சுவலா அதை பார்க்கும்போது தான் அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சது நமக்கு தோணும். ஆனா இருந்தாலும் அவன் எந்த தைரியத்துல இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எடுக்கிறாரு ஷெர்ஃபன் ருதர்ஃபுட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரஷிக் சலாம், அந்த பையன் இன்ஜுரி ஆகுது. அந்த இன்ஜுரி மீன்ஸ் அந்த கிராம்ப் இருக்கு, கிராம்ப் இருந்தாலுமே அவன் பாட்டில் பவுலிங் போடுறான். அதே மாதிரி சும்மாலாம் இல்லை, அந்த வேரியேஷன்ஸ் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் மேட்ச்து அந்த ஒரு விஷயமே கிடையாது. ஹி இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஆக்சுவலி நம்ம சொல்லியிருந்தோம் போன மேட்ச்லேயே ஆச்சு சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது ரஷிக் சலாம் உள்ள வந்து எப்படி பவுலிங் போறான்னு பார்க்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னு சொல்லி நாங்களும் சொல்லியிருந்தோம், நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க. பட் திஸ் கை எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரூவ் பண்ணா. பட் கிராம்ப் அடுத்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. அண்ட் கிராம்ப் எதாவது பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதுல ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா, ரெண்டு டீமுமே பவுண்டரிஸ் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. ரெண்டு டீமுமே மோர் ஓவர் சிமிலர் தான், 4 சிமிலர் தான். 6 மேபி ஆர்சிபி இது 1 or 2 வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீம் எங்க ஜெயிச்சதுன்னா மிடில் ஓவர்ஸ்ல தான், பிகாஸ் ஆஃப் ரஜத் பட்டிதர். அண்ட் எக்ஸாக்டா பார்த்தோன்னா இங்க மிடில் ஆர்டர்ஸ் கம்மி. அந்த மாதிரி விஷயத்த தான் இந்த மேட்ச்ல வந்து வெரி தின் லைன்ல தான் ரெண்டு டீமுமே லூஸ் ஆச்சு. பிகாஸ் நீங்க பாருங்க, ரெண்டு டீமுமே ரெண்டு டீமுமே நோ விக்கெட்ஸ் இந்த பவர் பிளே. மிடில் ஆர்டர்ல ஆர்சிபி 3 விக்கெட் விட்டாங்க. ஆனா அதுவே எம்ஐ பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற ஐபிஎல் ட்ரெண்ட் எப்படின்னா, ஒரு டீம் அவங்க விக்கெட்டை இழக்கிறாங்க அப்படின்னா அது வந்து விக்கெட் கிடையாது, டாட் பாலுங்கிற கணக்கில் போகுது. பிகாஸ் அந்த டாட் பால்ல ஒரு 4 இல்லை ஒரு 6 போச்சுன்னா ஒரு எட்ஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்க டீம் பார்க்குறாங்க. பிகாஸ் ஆஃப் த பேட்டிங் லைன் அப் ஆல் த டீம்ஸ் ஹேவிங் நவடேஸ். அந்த லாஜிக்னால இதுக்கு மேல அந்த விக்கெட்டுங்கிற தாண்டி அந்த டாட் பாலா பாக்குறத அந்த டீமோட ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா பாக்குறாங்க. அண்ட் இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சது, எப்போ ஸ்கை அண்ட் திலக் வர்மா அவுட் ஆனாங்களோ அந்த டைம்ல மிடில் ஓவர்ஸ்ல இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பிகாஸ் அவர் அவுட் ஆனும் போதே உள்ள முன்னாடியே வந்து ஷெர்ஃபன் ருதர்ஃபுட் இறங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த மேட்ச் அவங்க கையில சான்ஸ் இருந்திருக்கும். அண்ட் அதை தாண்டி இந்த எக்ஸ்ட்ராஸ் அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்களுமே கூட சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா எவ்வளவு இருந்தாலும் எங்க பங்காளியே அடிச்சிட்டீங்களா. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ், இது உங்க டே, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் எம்ஐ ஃபேன்ஸ்க்கு இருக்க ஒரே விஷயம் என்னன்னா, இது வேன்கடையில் இந்த மாதிரி ஒரு பிச்சில் இதெல்லாம் நடக்கிறது சகஜமாப்பான்னு நினைச்சிட்டு மூவ் ஆன் ஆக வேண்டியதான். ஓகே, நேதாஜி கட்ட கட் பண்ணிக்கலாம். பாய் கைஸ்.